ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பென்ஸ் வியூ. நீ நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பின்னாடி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம யூடியூப் சேனலுக்காக நான் ஒரு அப்கிரேட் பண்ணுறதுக்காக தான் ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். என்ன கேமரான்னு பார்த்தீங்கன்னா DJI Osmo Pocket 3 இதுதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே ஒரு 512 ஜிபியோட சாம்சங் எஸ்டி தான் வாங்கியிருக்கேன். என்னடா சடனாக கேமரா வாங்கிட்டீங்க கேட்டிங்கன்னா, கேமரா வாங்குறது கிட்டத்தட்ட எனக்கு 2லேருந்து 3 ரீசன் இருக்குது. ரீசன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீடியோஸ் எடுக்கிறதுனால நான் ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த் ரொம்ப கம்மியாகுது. எப்படின்னா என்ன ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி சார்ஜர் போடுற மாதிரி ஆகுது. ஸோ அதனால தான் அது ஃபர்ஸ்ட் ரீசன். ஏன்னா அங்கே ஃபோன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம திரும்பி இந்த ஃபோனை மாற்றிட்டே இருந்தோம்னா, வ்ளாக்ஸ் எடுக்கிறதுக்காக நம்ம மாற்றிட்டே இருந்தோம்னா காசு அதிகமாக செலவாகும்னு சொல்லிட்டு தான் கேமரா வாங்கினேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் லைட்டாக கூச்ச சுபாவம். ஸோ என்னால் எந்த விளாகும் இந்த ஃபோனை இப்படி தூக்கிட்டு போயிட்டுலாம் எனக்கு எடுக்க கொஞ்சம் லைட்டாக கூச்சமாக இருக்குது. இப்போ அப்கமிங் விளாக்ஸில் போய் பாருங்கள், சில இடத்துலலாம் நான் கீழே இப்படி வச்சு தான் பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் ஒரு சின்னதாக ஒரு கேமரா வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். அண்ட் மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா கொடுக்கலாம். ஏன்னா நான் ஃபோனில் எடுக்கும்போது ஐஃபோன் தான் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். பட் ஒரு ப்ராப்பரான குவாலிட்டி இல்லையோன்னு எனக்கு ஃபீல் ஆகினே இருக்குது. ஸோ ஒரு கேமரா வழியாக எடுத்தால் நம்ம எந்த ஆங்கிள் வேணால் எடுக்கலாம். ஏன்னா ஐஃபோன் நம்ம ஃபோன் எடுக்கும்போது ஃப்ரண்ட்லேயும் திருப்பணும், பேக்லேயும் திருப்பணும். ஸோ ஒரு மாதிரி நான் கிடைக்கிற விளாக்ஸ்லாம் பண்ணுறேன்னா, ஸோ அதனால தான் ஒரு கேமரா வாங்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அண்ட் மெயினாக இந்த DJI Osmo Pocket வாங்கின காரணம் இது ஒரு கிரியேட்டர் காம்போ. எப்படின்னா ஒரு பிகினருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாவோட ரிவ்யூஸ் பார்த்தேன். அப்புறம் ChatGPT, அப்புறமா எல்லா கூகுள் ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து தான் நான் இதை முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்கறதுக்கும் சின்னதாகவும் இருக்கும். ஸோ நம்ம இப்படி திருப்பணும் இல்லை. ஸோ இதில் கண்ட்ரோல் இருக்குது. நம்ம இந்த கண்ட்ரோல்லே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் கேமராவை. அண்ட் இது கிரியேட்டர் காம்போ. இதில் மைக்கு, அப்புறம் எக்ஸ்ட்ரா பவர் பேங்க்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். ஏன்னா இதில் DJI மைக் கூட இருக்குதுன்னு சொல்லி DJI மைக் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற மைக் பார்த்தீங்கன்னா ஏதோ இத்தினோண்டு மைக்கு. இது ஏதோ 16 பவுண்டுக்கு ஏதோ வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் கிட்ட ஏதோ வாங்கினேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக கொடுக்கலாம், இனிமேல் கண்டினியூஸாக வ்ளாக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். கேமரா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இது ஒரே செலவாக முடிஞ்சிடும் கைஸ். ஒரே செலவு. ஐஃபோன் வாங்குவேன், பேட்டரி குறையும், திரும்பி வாங்குவேன், திரும்பி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் வரேன். ஒரே கேமரா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்குன்னு ஐஃபோனை வீட்டில் எடுக்க மாட்டேங்கிறா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எடுப்பேன். எப்போ இந்த கேமரா மறந்து போய் வீட்டில் வச்சுட்டு போகிறோம், அப்போலாம் தான் ஐஃபோனை தான் எடுப்பேன், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த கேமராவோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த வீடியோ முடியும் போது ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் நான் இந்த கேமராலேயே வீடியோ எடுத்து எண்ட் பண்ணுறேன். ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ கைஸ், இந்த Osmo Pocket 3யோட கிரியேட்டர் காம்போவோட பாக்ஸை தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் 512 ஜிபியோட எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன். இது அன்பாக்சிங் பேச தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சாம்சங்கோட 512 ஜிபி எஸ்எஸ்டி. அண்ட் இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6K கிட்ட வந்துச்சு. 160 MB ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் இருக்குது. ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் 512 ஜிபின்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் இது வாங்கியிருக்கேன். கேமரா பார்த்தீங்கன்னா கேமராவோட பாக்ஸ் இது தான். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கேமரா எப்படி இருக்குமோ அதோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. என்னென்ன உள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்க. வைட் ஆங்கிள்ஸ் லென்ஸ் இருக்குது. அப்புறம் DJI மைக் 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அப்புறம் DJI மைக் 2 இருக்குது. அப்புறம் பேட்டரி ஹேண்டில் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா DJI போட்டிருக்கு. அண்ட் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கரை எடுத்துருவோம், ரொம்ப ஃப்ளாஷ் அடிக்குது. ஸோ கைஸ், ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன்.
பரவாயில்ல கைஸ், இதுவும் ஆப்பிள் மாதிரி காப்பி வச்சுருக்காங்க போல். என்ன பாதி வந்துச்சு பாதி வரல. ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது என்னன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது கைஸ். இது ஜெல்லு. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராவோட பேக்கேஜ் இது பார்க்கலாம். விட்டுருங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாக்ஸ் எம்டி. ஓகே, ஸோ இந்த ஐட்டம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DJIயோட ஸ்டிக்கர். கைஸ் நிறைய ஸ்டிக்கர் இருக்குது கைஸ். எங்கே பாருங்களேன் எத்தனை ஸ்டிக்கர்னு. கைஸ் இந்த ஸ்டிக்கரும் ஒரு மாதிரி சில்கியாக ஒரு மாதிரி இருக்குது கைஸ். இது கூட நல்லா இருக்குது ஸ்டிக்கர். குவாலிட்டியான ஸ்டிக்கர்ன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ டிஜே பரவாயில்ல. ஐஃபோனில் ஸ்டிக்கர் கிடைக்காததுக்கு, ஏர்பாட்ஸில் ஐஃபோனில் ஸ்டிக்கர் கிடைக்காததுக்கு அட்லீஸ்ட் டிஜேலையாச்சும் நம்ம ஸ்டிக்கர் கிடச்சிருக்குது. சந்தோஷமாக வேண்டியதான். ஸ்டிக்கர் வர இஷ்டமானா ஸ்டார்ட் அப் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடி பட்டனோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது போக போக பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன இருக்குது எனக்கு தெரியல, திறந்தாதான் தெரியும். ஐ திங்க் இது வந்து அதோட கவர் நினைக்கிறேன், ப்ரொடெக்டர் கவர் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஓஸ்மோ பாக்கெட் 3யோட ப்ரொடெக்டர் கவர் இது. உள்ளே ரொம்ப சாஃப்டாக இருக்குது கைஸ். கேமரா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இந்த பாக்ஸில் இருந்துச்சு. இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது நம்ம பாக்ஸ், நம்ம மேட்ரு கவர் இப்படி ஒன்றுனா ரொம்ப ஈஸியாக திறந்துச்சு. இதுவும் ஈஸியாக வந்துடுச்சு. இந்த கவர் ஓரமாக இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்ம மைக்கோட பேகு. டிஜாய் பரவாயில்ல, பேக் கொஞ்சம் நல்லா இருக்குது கைஸ். ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பக்காவாக இருக்குது. இங்கேயும் டிஜே பேகு கூட ஏதோ கொடுத்துருக்காங்க, டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா பொருளும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு டேபிள் வைக்கிறேன். ஸோ பேக்குள்ளே அவ்வளோதான் கைஸ். பட் ஓகே கைஸ், பேகு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ கிரியேட்டர் காம்போவில் எத்தனை பொருள் இருக்குது பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10, மொத்தம் 10 பொருள் இருக்குது. ஃபஸ்ட்டு இது பண்ணுவோம். கேமரா ஃபஸ்ட்டு ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதை கேமரா நான் ஒரு ஓரமாக வைக்கிறேன், நான் கடைசியாக கட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். கவர் தான் கைஸ் நிறைய இருக்குது. டிஜேயோட ட்ரைபோடோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இப்படி வைக்கிறதுக்கு. ஸோ கேமரா வந்து இப்படி நிற்க வைக்கிறதுக்கு. ஸோ இதான் ஸ்டாண்டு. வரல, இது குவாலிட்டியாக தான் கைஸ். செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சார்ஜர் மவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா இந்த ட்ரைபோர்டை வந்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து கேமரா வைக்கலாம். ஸோ ஸோ நான் இது காட்டுறேன் எப்படி பண்ணணுன்னு, கடைசியாக காட்டுறேன், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். மூணாவது வந்து இது வந்து பவர் பேங்க்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா பவர் பேங்க். இது ஆல்ரெடி கேமராலேயும் வந்து பவர் கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து எக்ஸ்ட்ரா பவர் கெப்பாசிட்டி. ஸோ இது எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்து இது போட்டோன்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 65% வந்து சார்ஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து மைக் ரொம்ப எதிர்பார்த்த விஷயம். டிஜேஐ செம குவாலிட்டியாக இருக்குது கைஸ், சீரியஸாக சொல்கிறேன், சரியான குவாலிட்டியாக இருக்குது. நான் இது வந்து சார்ஜர் இருக்குது கைஸ், சார்ஜர் இருக்குது. ஸோ நான் வந்து கடைசியாக வந்து இந்த மைக்லேயும் அப்புறம் வந்து கேமராலேயும் வந்து vlog எடுக்கிறேன். ஸோ அந்த கிளாரிட்டியும் அதோட மைக்கோட வாய்ஸ் பாருங்கள். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க மைக் வேறு,
இது மைக் வேறு, பாருங்கள் கடைசியாக பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்கோட மேக்னெட். எப்படின்னா இப்படி ஒட்டிடும், சுத்தமாக நகராது, அவ்வளோ ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ இதான் மைக்கோட மேக்னெட். எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் கேள்விப்பட்டேன், பட் நிச்சயமாக கஷ்டமாக இருக்குது. எல்லாத்துலேயும் டிஜே போட்டுருக்கு பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் ஆங்கிள் லென்ஸ். இது காட்டுறேன். இதான் கைஸ் ஒயிட் ஆங்கிள் லென்ஸ். இது வந்து கேமராவோட பார்த்துருக்கேன், சின்ன ஒயர் தான், ரொம்ப பெருசில் சின்ன ஒயர் தான். ஸோ C2C டைப். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து மைக்கோட நாய்ஸ் கேன்சல் பண்ணுறதோட மைக்கோட ஃபெதர் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராவோட டேக். அண்ட் கடைசியாக வந்து 6 நம்ம விநாயகம்ன்ற மாதிரி கேமரா. இந்த கேமரா பார்த்திங்கன்னா அரௌண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 150-200 கிராம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து கேமரா கண்ட்ரோல் பண்ணுற அந்த 360 டிகிரியோட பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே வந்து லென்ஸ், இந்த லென்ஸ் தெரியுது அவங்களுக்கு, இதுதான் லென்ஸு. அண்ட் இது ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் என்ன இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து C டைப் சார்ஜர் போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே தான் மெமரி கார்டு போடணும். ஸோ மெமரி கார்டு போடுறதுக்கு ஸோ ஆன் பண்ணி காட்டுறேன். இது திருப்பினீங்கன்னா ஆன் ஆகிடும், திருப்பினீங்கன்னா ஆன் ஆகிடும். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. இப்போது இதை வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும். இப்போது கேமரா வந்து உங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குது. ஒரு ஹலோ சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் காட்டும். ஸோ உள்ளே வந்து எப்படியெல்லாம் இருக்கும், ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தனி விலாகாக போடுறேன். அந்த விலாக் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க ப்ளீஸ், கை எடுத்து கும்பிட்றேங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதுதான் கைஸ் கேமரா. ஸோ கேமராவோட அன்பாக்சிங்கும் அப்புறமா கேமராவோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேமராவோட கிளாரிட்டியை பார்க்கணும்ல. ஸோ இப்போ வந்து ஐஃபோன்லேருந்து கேமராவை ஸ்விட்ச் பண்ணலாமா? அண்ட் கைஸ் நான் இப்போ எடுக்கிற போகிற விலாக் எப்படி இருக்குதுன்னா இப்போ எப்படி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே பார்த்தீங்களா, இந்த கேமரா டிஸ்பிளேலேயே வந்து எல்லாமே காமிச்சிடும். இங்கே ரெக்கார்ட் பட்டன் கிளிக் பண்ண ரெக்கார்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இதுதான் இந்த கேமரா எனக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்குது. அண்ட் சைடில் வந்து நான் லைட் வச்சுருக்கேன். ஸோ என்னோட லைட்டிங்காக. ஸோ கைஸ் இப்போ வந்து கேமராலலாம் வந்து நீங்கள் வந்து வியூ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கேமராவோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் அப்படியே வந்து இந்த மைக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் திஸ் இஸ் த ரீசன் வை ஐ பாட் திஸ் கேமரா. அண்ட் இந்த கேமரா இன்னொரு ஃபீச்சரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டிடெக்டர். நான் வந்து இப்படி போனாலும் இப்படி திரும்பவும், இப்படி போனாலும் திரும்பவும், இப்படி மேலே போனாலும் மேலே போவோம், இப்படி கீழே கொஞ்சம் போவோம். இது பாருங்கள், நான் ஏஞ்சிக்கிறேன். ஹாய் காய்ஸ். ஸோ எப்படி போனாலும் போவோம். ஏன்னா நம்ம வந்து சோலோவாக எடுக்கிறோம். சோலோவாக வந்து நம்ம வீடியோ எடுக்கிறனால வந்து நம்ம யார்கிட்ட போய் கெஞ்ச வேணாண்டி, இந்த ஆங்கிள் ஏறா, இந்த ஆங்கிள் ஏறா, என்னை ஃபோக்கஸ் பண்ணுறா, என்னை இது பாடுறான்னு சொல்லிட்டு கெஞ்ச வேணாம். ஏன்னா இந்த கேமராவை எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இது வந்து லிட்டரலி சொல்லணும்னா ஒரு சோலோ க்ரியேட்டருக்கான கேமரா. இது கிளாரிட்டி எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த கேமராவோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங். அண்ட் நான் வச்சுருந்த ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து ஐஃபோன் 14. இதோட பேட்ரி ஹெல்த் நான் காட்டுறேன், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 8 மாதம் ஆயிடுச்சு. பேட்டரியோட ஹெல்த் பார்த்திங்கன்னா வந்து தெரிகிறதா 88%. ஸோ இதுதான் வந்து பேட்ரி ஹெல்த். ஸோ இதுக்காக தான் மாற்றினேன். கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கே கிட்டத்தட்ட 12% குறைஞ்சிச்சு. நம்ம அதாவது சும்மா ஃபோன் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான். ஸோ இதோட அந்த விலாகை முடிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இழுத்துட்டு போயிடுச்சு. இதுக்கு மேலே பேசினா யாருமே பார்க்க மாட்டீங்க. அண்ட் கைஸ் ஆப் காட்டிடுறேன், ஆப் மட்டும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் வந்து ஆப், DJI ஆப் வந்து இதுதான். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதெல்லாம் அது காட்டும். ஸோ இப்போத்துக்கு ஸோ உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க கைஸ். என்ன கிட்டத்தட்ட வந்து 97% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜஸ்ட் பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ மறக்காமல் தயவுசெய்து லைக் பண்ணுறேங்க. அந்த லைக் பட்டனை மட்டும் கொஞ்சம் போட்டிங்கன்னா என்னோடய வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ லைக் மட்டும் போட்டுருங்க.
ஏன்னா லைக் போட்டிங்கன்னா வந்து நிறைய பேருக்கு சஜஷனில் காட்டும். ஸோ அவங்கள நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. இதுதான் நம்மளோட சேனல் பென்ஸ் வியூன்னு போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்டு மெயினாக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம் தெரியும், இந்த கேமரோட ப்ரைஸ். ஸோ இந்த கேமரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து க்ரியேட்டர் காம்போ. கிட்டத்தட்ட வந்து 620 பவுண்ட்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 62,000 கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்குற அளவுக்கு நீ பணக்காரனா கேட்டிங்கன்னா, நான் வாங்குகிறேன் கரெக்டு தான். ஆனால் வாங்குறதுக்கு பின்னாடி அது எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் வந்து ரொம்ப 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 கஞ்சி பிடிச்சவன். எப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நைட் டைமில் போகிறோம், பஸ் இல்லை, ஸோ கேபில் தான் போனோன்னா எது கேபுக்கு எதுக்கு அந்த 4 பவுன் செலவு பண்ணணும், நடந்தே போயிடலாமேன்னு சொல்லிட்டு நான் நடந்தே போயிடுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கஞ்சம் பிடிச்ச பையன் நான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த காசை சேர்த்து இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த சேனலை வந்து போன வருஷம் 2024 மார்ச் ஓப்பன் பண்ணேன். அப்போ இருந்து சேர்த்து வச்ச காசு கிட்டத்தட்ட ஒரு மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 11 மாதம் சேமித்த காசை வச்சு தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். அண்ட் ஏர்போர்ட்ஸு, வாட்ச்சு இதெல்லாம் எப்படி வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோடய சம்பளம் காசு. ஸோ அது சேர்த்து வைக்கிற காசு, இது சம்பளம் காசு. ஏன்னா நான் வந்து இங்கே ரெண்ட்டு வந்து நான் ஒரு 3 மந்த்ஸுக்கு ஃபுல்லாக கட்டிடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் கொஞ்சம் பணக்காரன், ஆனால் எல்லாமே வாங்குகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஸோ திஸ் இஸ் மை லைஃப் ட்ரூத். ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே சைடில் இருக்க பெல் பட்டன் நிற்கோங்க. திரும்பி சொல்கிறேன். ஓகே சரி, ஓகே நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பென்ஸ். அண்ட் கைஸ் ஒன்றும் சொல்ல வந்துட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து ஒரு சீரிஸ் வரப்போகுது. அதை வந்து நான் இந்த கேமரா வச்சுருக்கேன். நான் ஐஃபோன் வச்சு தான் எடுத்திருக்கேன். நான் லண்டன் போனேன். என்னோடய பர்த்டேக்கு, என் 22nd பர்த்டேக்கு வந்து நான் லண்டன் போனேன். ஸோ அதோட ஃபுல் சீரிஸ் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 எபிசோட். ஸோ மறக்காமல் அந்த சீரீஸை கொஞ்சம் வைரல் பண்ணுறேங்க, ட்ரெண்ட் பண்ணுறேங்க. ஸோ பார்த்துருங்க ஓகேவா. அந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக பண்ணுறேன், எல்லாத்துக்கும் பண்ணுறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். சரி ஓகே கைஸ், இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பென்ஸ் யூ.